இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ மாமா, இவர் என்னோட அத்தை பையன் தானே? என்னாச்சு ரேவதி? சகலவும் அத்தை பையனு தெரிஞ்சதுனால தானே வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை போட்ட நீ. இப்ப வந்து என் அத்தை பையனான்னு கேக்குற? ரோகிணி, என்னாச்சு உன் தங்கச்சிக்கு? இருங்க, உங்களுக்கு இப்ப என்னங்க தெரியணும்? இல்ல, ஆபீஸ்ல நீங்க என்னோட எம்டி, அங்க உங்களை சார்னு தான் கூப்பிட முடியும். ஆனா மத்த நேரம் நீங்க என்னோட அத்தை பையன், உங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியல. அதான் என் மாமா கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அப்போ முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு மாமா இல்லையா? உங்களை ரொம்ப சார் சார்னு கூப்பிட்டு எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. நான் உங்களை மாமானே கூப்பிடட்டுமா? உங்களுக்கு இதுல அப்செக்ஷன் எதுவும் இல்லையே? கூப்பிடுங்க. ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா? என்ன ரூ நீங்க நின்னுட்டு இருக்க? வா, பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவோம். அட வா போவோம். அப்பாடா, ஒரு வழியா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்ப இனிமே ஃபுல் ரைட்ஸோட நான் உங்களை மாமானே கூப்பிடலாம். சரி, இப்ப சொல்லுங்க மாமா, நான் எங்க பொங்கல் பானைய வைக்கணும்? நீங்க தான் அதுக்கு எடுத்து காட்டணும். நீங்க தானங்க சொன்னீங்க இது உங்க கோயில், உங்களை யார் கேட்க முடியும்? உங்க இஷ்டம் போல எங்க வேணாலும் வைக்கலாம். ஓகே, அப்போ நானே ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்றேன். ஏதா ரேவதி, ரோகிணி பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டா, நீ இன்னும் இடத்த தேடிக்கிட்டு இருக்க? ஷோ பாட்டி, அவளே காத்துக்கிட்ட பேச காரணம் தேடிக்கிட்டு இருக்கா. நீ அது கூட புரியாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம அமைதியா நம்ம வேலையை பாப்போம், விடு. ஓ அப்படியா? அப்ப சரி சரி. உங்க மனசுல நீங்க என்ன வேண்டிக்கிட்டு இங்க பொங்கல் வச்சாலும் இந்த அம்மா நிறைவேற்றிடுவாங்கன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன வேண்டிக்க போறீங்க? வேண்டுதல உங்ககிட்ட சொன்னா பலிக்காது, அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என் மனசுல என்ன இருக்குன்னு அந்த சாமிக்கே நல்லா தெரியும். அவங்க அதை நடத்தி கொடுப்பாங்க. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க.